இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீடியா வாட்சிங். நான் உங்கள் கோமதி தேசிங். நேற்று வந்துட்டு ஒருத்தர் கதறு இருந்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து விஜய்னு கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு நம்ம பசங்க வந்து உங்களை சும்மா விட்டுட்டாங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் கூப்பிடுற அளவுக்கு அப்படின்னு. இல்லை, எனக்கு புரியல. விஜய்னு கூப்பிட முடியும். அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. மொதல் விஷயம். அண்ட் எந்த பிளேஸ்லையுமே வந்துட்டு நம்ம தப்பான ஒரு இன்டென்ஷன்லையோ அந்த மாதிரிலாம் கூப்பிடல. விஜய் அவர்கள் ஒவ்வொரு காணொலியுமே விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறோம். அவர் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒன் மோர் திங், கூப்பிடுறதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. நம்ம அதை வந்து எந்த டோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம வந்து தப்பான டோனில் வந்துட்டு யூஸ் பண்ணல ஆப்வியஸாக. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாவது அசிங்கமாக பேசியிருந்தாலோ இல்லை தப்பான டோனில் யூஸ் பண்ணியிருந்தாலோ அது தவறு. ஆனால் தப்பான டோனில் யூஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது, நீங்கள் ஏன் அப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறது வந்து இட்ஸ் ராங், யூனோ. அண்ட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அவருடைய ஃபேன்ஸால் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு திங் இருக்கோ, அதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் பண்றது தான். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வேலை தான் பண்றேன். நான் கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேங்க. வேலை எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, தூக்கிட்டு போறேன் சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் நைட் 12 மணிக்கு ஆப்ல இருந்தேன். நான் ஆப் போட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்து நான் இப்படியே வந்துட்டேன். இந்த மாதிரியான சில ஃபேன்ஸ் இருக்கும் பொழுது அது எப்படி போகுது அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாது. இதுக்கு வந்து விஜயே கொந்தளிப்பாரா அப்படின்னு கேட்டால் நோ, நாட். அவருக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அவர் அதை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இந்த குட்டி குஸ்மான்ஸ் தான் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் எப்படி இப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இதெல்லாம் அன்வான்ட் திங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய ஒர்க், அவர் சினிமாவில் இருக்கும் பொழுதுமே வந்துட்டு விஜயோடைய ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிட்டாங்க. எங்கள் தலைவர், எங்கள் தளபதி, அது இதுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் நோ, நாட். அவங்க அஜித் ஆகட்டும், விஜய் அவர்களாகட்டும், ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய கரியரில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் புரியாத சில ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது, நாங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு பல பேர் வந்துட்டு பல விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று வந்துட்டு கண்டினியூஸாக ரிசீவிங் மெசேஜஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்றத விட அதை பேசுனா கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணி பேசுறதுனால உங்களுக்கு மரியாதை குறைவா தெரியுதா? அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் வந்து இருக்கு, மரியாதைத்தனம் இல்லாமல் இருக்கு உங்க பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தட் ஒருத்தவங்களோட பேரை யூஸ் பண்ணி கூப்பிட்றாங்கன்றதுக்காக இட்ஸ் நாட் ரெஸ்பெக்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. பேர் வந்து கூப்பிட்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. நம்ம எந்த டோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் யாரும் பேசலை. அவர் வந்து இன்னொன்று கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் வந்துட்டு ஆளும் கட்சியில் இருக்கவங்களை வந்துட்டு நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்க? ஐயா அப்படி தானே ஐயா கூப்பிட்டுட்டு இருக்கோம், அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணி தானே சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம், விஜய் அவர்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம், வேற ஏதாவது வந்துட்டு தப்பாக சொல்கிறோம் அப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு அவங்களுக்கு வந்துட்டு வயசு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து மெச்சூர்டா அப்படின்னு கேட்டால் நோ, நோ, நாட். இப்போ வந்து அந்த பர்சன் வந்து என்கிட்ட பேசின பர்சன் வந்துட்டு ஒரு 30 இருக்காரு, ஒரு 28+ இருக்காரு அப்படின்னா, அவர் பேசுகிற விதத்தில் தான் ஒரு மெச்சூர்டா இம்மெச்சூர்டா அப்படின்றத நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது, அவர் என்ன டோனில் என்கிட்ட பேசுகிறாரோ அதே டோனில் தான் திரும்ப நான் அவருக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லை நான் வந்துட்டு உன்னை மரியாதை இல்லாமல் கீழ்த்தனம் படுத்தி பேசுவேன், ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது எவ்வளோ ஒரு ஆயினான ஒரு விஷயம் தெரியுமா? ஸோ தட் இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, லைக் இது ஒரு வீடியோன்னு நினைக்கிறாமா. நேற்று வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்துட்டு அவர் வந்து என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அவர் இன்னொரு வேர்ட் என்ன ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பசங்க உங்களை விட்டு வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. இதில் என்னன்னா, அவங்க யார் நம்மளை விட்டு வைக்கிறதுக்கோ விட்டு வைக்காம போகிறதுக்கோ, நீங்கள் யார், ஒரு பர்சனோட பேர் இருக்குது அப்படின்னா யார் வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட பீப்புள் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஒரு நடிகர் இருக்காங்க, ஒரு நடிகை இருக்காங்க, இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க அப்படின்னா அவருக்காக நம்ம உயிரே கொடுக்க ரெடியாக இருக்கோம். அவருக்காக நம்ம கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி அவருக்காக சண்டை போட ரெடியாக இருக்கும், அவருக்காக பேச ரெடியாக இருக்கும், அவருக்காக வார்த்தைகள் விட ரெடியாக இருக்கும், அவருக்காக என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்து பண்ணுறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் சரியான ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து சில விஷயங்களை பேசும்பொழுது இட்ஸ் நாட் குட். அண்ட் நீங்கள் தான் கொஞ்சம் வந்துட்டு உங்களுடைய
அறிவு வளர்த்துக்கணும். அண்ட் தென் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது அப்படின்றத வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ யூஆர் நாட் சப்போஸ் டு டீச் சம்ஒன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம தப்பான ஒரு வார்த்தையிலையோ தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சு ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா நான் அவருக்கு தெளிவாக சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் இருக்குது அப்படின்னா அங்கேயுமே யாரையும் சார் மேம் அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மேபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் கூட நார்மலாக நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அண்ட் எனக்கு இப்போ காலையிலுமே ஒரு டவுட்டு, ஓகே நம்ம தான் தெரியாமல் அப்படி கூப்பிட்டுட்டோமோ, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படின்னா ஆஃபீஸ் வந்தோடனே எல்லாரையும் பிடிச்சி உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட்றதுல உங்களுக்கு வந்து ஏதாவது மரியாதை குறைவாக தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது தே ஆர் லைக் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே நான் பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் எதுக்கு பேர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஐ வாஸ் ஓகே, ஐம் கிளியர் ஆன் தட். எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்றதுல வந்து எந்த ஒரு மரியாதை குறைவாகவும் தெரியல. மேபி உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினைச்சாலே ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, சார்னு கூப்பிடணும், இல்லை தளபதின்னு கூப்பிடணும், இல்லை வந்துட்டு வேற ஏதாவது அங்கே அடையாளங்கள் ஏதாவது பேர் அடமொழி வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ராங். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை அது. ஒரு பர்சனை நான் எப்படி கூப்பிடணுமா, அவங்களுடைய பேர் வச்சு கூப்பிடணுமா, அடைமொழி வச்சு கூப்பிடணுமா, இல்லை அவங்க மற்றவங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணுமா அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அதில் தலையிட்டு நீங்கள் இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அண்ட் மரியாதை வந்துட்டு உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட்றதுல மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு சேஞ்ச், நாட் மீ. And until this is signing off, VJ Gomudi Desing, Tata, bye.